கடந்த 7, 8 வருடமாகவே தோல்வி உங்களை துரத்திட்டு இருக்கு. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு இடைஞ்சல், மற்றவங்களால நிறைய இன்னல்கள் இதெல்லாம் சந்திச்சிட்டு இருக்கீங்க. வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. இந்த மகர ராசியை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே போராடுற மனப்பான்மை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ தோல்வி வந்தாலும் அதை பார்த்து அப்படியே தளர்ந்து போய் அதே இடத்துல உட்கார மாட்டாங்க. எதிர்த்து போராடக்கூடிய அந்த மனோபக்கம் இயல்பாகவே இந்த மகர ராசி என்பர்கிட்ட இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய குலதெய்வம் பக்கபலமாக இருக்கும். நீங்கள் அமாவாசை தவறாமல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபடுறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்மளுடைய மகர ராசி என்பர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாத கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலுமே ஏதாவது ஒரு திங்கிங், ஒரு கனவு, ஒரு லட்சியம் இது எல்லாமே இருக்கும். பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எதையாவது ஜெயிக்கணும், சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா பிளான் போடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மகர ராசி நண்பர்கள். ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட என்னடா உன்னுடைய கனவு அப்படின்னு நண்பன் கேட்டானா உடனே சொல்லுவாங்க இந்த மகர ராசி நண்பர்கள், நல்ல வீடு கட்டணும், கார் வாங்கணும், நல்ல வாழ்க்கையை வாழணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மகர ராசி நண்பர்கள். சூப்பர்டா, எப்போ வீடு கட்ட போகிற அப்படிங்கிற மாதிரி நண்பன் கேட்டானா உடனே சொல்லுவாங்க பாருங்க, 10 வருஷம் ஆகும் ஆனால் பிளான் போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இந்த மகர ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களாம் 100 மீட்டர் வேகத்தில் ஓடினாங்கன்னா அந்த மகர ராசி நண்பர்கள் மட்டும் மானத்தால் ஓடுற மாதிரி அப்படியே மெதுவாக ஓடக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே சனி பகவான். சனி பகவான் அப்படிங்கிறது 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் மற்ற ராசிக்கு மாறக்கூடியவர், மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த மகர ராசி நண்பர்கள் மெதுவாக நகர்ந்து ஃபைனலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா திரைப்படம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் போராட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் இடையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஃபைனலில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை. ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க. எல்லோருடைய பிரச்சனையும் கேட்டு அதற்கேற்ப ஒரு சில ஆலோசனைகளும் இந்த மகர ராசி என்பர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய கஷ்டத்தை மட்டும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை, ஃபீலிங் இவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க மன கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட அதிகமாக பகிர்ந்துக்க மாட்டாங்க. நைட்டில் படுக்கும்போது மட்டும் கடவுள்கிட்ட கேட்பாங்க, ஏன் கடவுளே இப்படி அதிகமாக என்னை சோதிக்கிற, கொஞ்சமாவது என்னை ரிலாக்ஸாக விடு அப்படிங்கிற மாதிரி படுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட பேசுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே ரொம்ப பொறுப்பானவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்ற குழந்தைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மகர ராசி குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. விளையாட்டில் ஆர்வம் இருக்கும், இருந்தாலும் பட்டுருமா அந்த மாதிரி ரொம்ப பொறுப்பான ஒரு குழந்தையாக தான் இந்த மகர ராசி குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை பற்றி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் இந்த மகர ராசி என்பர்கள் மட்டும், அந்த குழந்தைகள் மட்டும் பார்த்திங்கன்னா செலவை எப்படி சிக்கனமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இந்த மகர ராசி குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எப்படியாவது எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு யோசனை இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கே தோணலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இவ்வளோ போராடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அடிக்கடி இந்த மகர ராசி என்பர்களுக்கு தோணும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. கடவுள் இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை அடிக்கடி உணர்த்துவார், வாழ்க்கை உனக்கு ரொம்ப தாமதமாகவும் ஸ்லோவாகவும் தான் நடக்கும், ஆனால் உன்னுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறத கடவுள் இவங்களுக்கு ஃபைனலாக தான் உணர்த்துவார். அந்த அளவுக்கு மெதுவாக நகர்ந்தாலும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தடவை ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவாங்க, ஆனால் 2வது தடவைலாம் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது, ஏன்னா கவனிச்சிடுவாங்க. 3வது தடவையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க பக்கம் நெருங்கவே முடியாது. அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த
மகர ராசி என்பவர்களுக்கு காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் தினமுமே பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் மழை வந்தால் முன்னாடி போய் குடை எடுத்துகிட்டு வந்து பிடிக்கிறது, உடம்பு சரியில்லைன்னா மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, பணம் இல்லைன்னா அதற்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி தான் தன்னுடைய அன்பை இந்த மகர ராசி என்பவர்கள் வெளிப்படுத்துவாங்க. பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாழ்க்கையில் 10 தடவை வாழ்க்கை உங்களை கீழே தள்ளனாலும் 11வது தடவை நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு, அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு தைரியமும் அதிகம். அதே மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த குணமும் உங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் இயல்பாகவே இந்த மகர ராசி என்பவர்கிட்டே இருக்கும். ஏன்னா நில ராசி ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. என்னுடைய வேகம் மற்றவங்களுக்கு எதுவும் இடைஞ்சலை தந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஆணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆணி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். மாத கடைசியில் அவர் வக்ரகம் பெறுவதனால சில மாற்றங்கள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்துல செஞ்சிட்டு வர்றார். குரு பார்க்க கோடி புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை தேடி வரும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வாழ்க்கை ரீதியாகட்டும், நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நீங்கள் நல்ல நல்ல வழிகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையை தேடிட்டு இருக்கவங்க கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களை பகைச்சிக்கிட்டு உங்களுக்கூடையே இருந்துக்கிட்டு ஒரு சில பகை உணர்வை வளர்த்துக்கிட்டு உங்கள் கூடவே நெருங்கி பழகிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில் உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சிந்தனையே இந்த காலகட்டத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஆணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது 4, 11 இந்த இடத்திற்கு அதிபதி செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்தில் வரும்போது நல்ல பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். அதுவும் உங்களுடைய இல்லம் தேடி வரும். நீங்கள் அந்த பலன்களையும் அந்த வழிகளையும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமையும். நீங்களே அதை எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அசையா சொத்து வாங்கக்கூடிய ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும். அசையா சொத்து வாங்குறதுக்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையும். வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டமிடுதல்களை ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்துருப்பீங்க. இதை படிக்கணும், இதை செய்யணும், இதை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளான் எல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுருந்துருப்பீங்க. அந்த பிளானை ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். நம்மளுடைய கமெண்டில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், 34 வயசாகுது, நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் நல்ல வரன் அமையலை அப்படின்னு. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு செல்றதுக்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமையும். வேலையே கிடைக்கல, நான் என்ன முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் அமையும். அதற்கான விஷயங்களும் உங்களுடைய வீடு தேடி வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய கடின உழைப்பையும் போடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் ஆணி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் அஷ்டமத்தில் வரும்போது ஒரு சில
இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உறவினர்கிட்ட கூட ஒரு பகை உணர்வு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேணும்னே உங்களை சண்டைக்கு இழுப்பாங்க. வெளியில் பயணம் செல்லும்போது கூட ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனி மாதம் 21ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சுக்கிரன் இடப்பெயர்ச்சினால் ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய மகராசி என்பர்களுக்கு ஏற்படும். ரொம்ப பொறுப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு செய்கிற தொழிலில் நல்ல ஒரு நண்பர் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதரவு, அவங்க மூலிமா நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். மாணவ மணிகளை பொறுத்தவரையில் ஆசிரியருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களாம் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆனி மாதத்துல இருந்து நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த மகராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. ஆனி மாதம் 21க்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. ஏன்னா யோகக்காரகன் அதிர்ஷ்டகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகராசி என்பர்கள் குலதெய்வத்தை மனதார போய் வழிபட்டுடுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு அமாவாசை தவறாமல் போய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசையில் போடுங்க. ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் தீபம் போட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிவபெருமானாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் சிவபெருமானாக இருந்தது அப்படின்னா பிரதோஷம் தவறாமல் போய் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு